ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி எங்கள் கடலூர் பிரியாணி குடோனில் சூப்பராக பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோ ஜீரக சம்பா அரிசியில் ஆம்பூர் ஸ்டைலில் வடி பிரியாணி கேட்டிருக்காங்க. அதுவும் மனமான ஜீரக சம்பா அரிசியில். இன்றைக்கி அது கூட நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ஸ்வீட்டு முத்தஞ்சன் ஸ்வீட்டு. அதாவது வேலூரில் ஆம்பூரில் ஃபேமஸாக செய்வாங்க. நாங்கள் கடலூரில் ஆரம்பத்தில் இன்னமும் கடலூர் மாவட்டத்தில் முதல்ல எங்கள் கேசரியை தான் ஸ்வீட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். ஸ்வீட்டுக்கு அப்புறம் தக்காளி ஸ்வீட் வந்துச்சு, தக்காளி ஜாம். அதுக்கப்புறம் பிரெட் அல்வா. இப்போது ரீசெண்டாக இன்னமும் பிரெட் அல்வா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கும் மேலேயும் பீர்னி இருக்குது, முத்தஞ்சன் இருக்குது, நிறைய வகையான ஸ்வீட் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிரியாணி குடோனில் இருந்து இந்த ஜீரக சம்பா அரிசி கூட முகலாய ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மனமான ஜீரக சம்பா அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியில் செய்யும் போது அப்படியே அந்த கஞ்சி மாதிரி அந்த ஸ்வீட் சாப்பிட சூப்பராக இருக்கும். இது கூட நெய் சேர்த்து, சாராப்பருப்பு, முந்திரியை சேர்த்து, தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா வேக வச்சு, அதுக்கப்புறம் அதில் பால் ஊற்றி, கோவா சேர்த்து, அதுக்கப்புறம் மில்மேட்டினை ஊற்றி, சர்க்கரை போட்டு, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா ரெண்டுத்தையும் அரைச்சி பவுடராக சேர்த்து நல்லா ஆற வச்சு ஊற வச்சு சாப்பிட்டா இதை விட ஸ்வீட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அற்புதமாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்னும் யூடியூப்பில் தனித்தனியாக சூப்பராக உங்களுக்காக செய்முறையோட விளக்கத்தோடு நாங்கள் வீடியோ போடுறோம். இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் சாராப்பருப்பு போடுறோம், அதுக்கப்புறம் முந்திரி போடுறோம், அதுக்கப்புறம் அரிசியை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பால் சேர்த்து, மில்க் மெட்டன் ஊற்றி, கோவா சேர்த்து, சர்க்கரை சேர்த்து நல்லா ஆறணும். ஒரு ஸ்வீட்டு முதல் சமையல் கலையில் முதல் வேலையாக ஸ்வீட் தான் செய்யணும். எந்த அளவுக்கு ஸ்வீட்டு அது ஆறி போய் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. என்னதான் பார்த்து பொருள் வாங்கினாலும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாத்திரம் ரொம்ப முக்கியம். எண்ணெய் உள்ள பாத்திரமாக இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை சுடு தண்ணியை நல்லா காய்ச்சி கீழே ஊற்றணும். அந்த கரண்டியில் ஆயில் பிசு இல்லாமல் நல்லா சோப் போட்டு கழுவி சுட தண்ணியில் அலசணும். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பால் கெட்டு போயிடும், திரிஞ்சிடும். எண்ணெய் பிசுப்பு இருக்கக்கூடாது, காரத்தன்மை இருக்கக்கூடாது. இந்த வட்டாவில் நம்ம எடுத்த 1/2 லிட்டர் நெய் இல்லை 1/4 லிட்டர் நெய் இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 100 கிராம் சாராப்பருப்பு சேர்த்துக்கிறோம். சாராப்பருப்பு அரைப்பதம் பொரிஞ்ச உடனே கூட முந்திரி பருப்பு 200 கிராம் சேர்த்துக்கிறோம். இதை ரெண்டும் பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே 1/4 கிலோ அரிசிக்கு 4 லிட்டரு நான் மினரல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சீரக சம்பா முழு அரிசி எடுத்திருக்கேன். ஆனால் சீரக சம்பா இந்த மாதிரி முத்தஞ்சன் செய்யும் போது நொய் அரிசின்னு சொல்லுவாங்க, குருணன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போகும், நமக்கு குடிக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு நான் அந்த அளவு தண்ணியில் சேர்த்து நல்ல 3/4 பதம் உடையிற அளவுக்கு குழகுழப்பாக வேக வச்சேன். உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டுக்கு கலரோடு பார்த்தா தான் பார்க்கவும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். தேவைன்னா கலர் பவுட்ரு சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக லெமன் கலர் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த அரிசி 3/4 பதம் உடைந்த உடனே 2 லிட்டர் பால், அதாவது 1/4 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் பால். 1/4 கிலோ ஜீரக சம்பா அரிசியில் இந்த முத்தஞ்சன் ஸ்வீட் செஞ்சால் 100 நபர்கிட்ட தாராளமாக சாப்பிடலாம். பால் பொருளில் செய்கிறதுனால இதுக்கு மேலே மஞ்சத்தூளோ எண்ணெயோ எதுவும் படக்கூடாது. பக்கத்திலே இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களுடைய ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வீடியோ வேணும்னா நான் யூடியூப்பில் ரீசண்டாக சூப்பராக தெளிவாக உங்களுக்கு 1 கிலோ அளவோட சூப்பராக சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். பால் ஊற்றி பக்கத்திலே இருக்கணும். ஏன்னா பால் கொதிக்கும் போது பொங்கி வழியும். நம்ம எல்லாம் அளவோடு சேர்க்கறதுனால பக்கத்திலே இருந்து அந்த பால் கொதித்து அந்த அரிசி முழு பதம் குழைஞ்ச உடனே நம்ம அளவுள்ள சர்க்கரையை சேர்த்துக்கணும். 1 கிலோ அதாவது 5 மடங்கு சர்க்கரை. இப்போ 1/4 கிலோனா 1.25 கிலோ சர்க்கரையை நான் சேர்த்துக்கிட்டேன். நான் சொல்லும் அளவு எல்லாம் சரியான அளவு. இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக நல்ல பதத்தில் இந்த ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்வீட்டோட அடையாளம் மில்க் மேட்டின். இதில் 1/4 கிலோ அரிசிக்கு 1 டின், அதாவது 350 கிராம் டு 400 கிராம் அளவுக்கு ஒரு மில்க் மேட்டின்
ஸ்வீட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா குழகுழப்பாக கொதித்து அப்படியே லேசாக அந்த நெய் பிரிஞ்ச மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம அரைச்ச பாதாம் பிஸ்தா 1/4 கிலோ பாதாம் 150 கிராம் பிஸ்தா நீங்கள் குறைச்சியும் சேர்க்கலாம். நல்லா அரைச்சி இந்த இடத்துல சேர்க்கும் போது நல்ல கெட்டித்தன்மையும் ஃப்ளேவரும் இதனுடைய சுவையும் நமக்கு சூப்பராக தூக்கி கொடுக்கும். கேஸ் அடுப்பில் செய்யும் போது பார்த்து பக்கத்தில் இருந்து பதமாக செய்யணும். கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிரும், பொங்கி ஊற்றிடும். இந்த அனல் பதத்தை எந்த அளவுக்கு நிதானமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உணவு சூப்பராக கிடைக்கும். கடைசியாக பாருங்கள், அந்த பால், அந்த மில்க் மேட்டனு, நெய், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சூப்பராக நல்லா குழகுழப்பாக பாயாசம் குடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் கலர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம மீதமுள்ள 1/4 லிட்டர் நெய்யை ஊற்றினா அந்த நெய்யோட அரோமா நமக்கு குடிக்கும் போது நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். எல்லா அளவும் பேசும்போதே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக உங்களுக்கு நான் டிஸ்பிளேவும் பண்ணுறேன். இந்த நெய்யை சேர்த்து இதுக்கு மேலே நீங்கள் இந்த அரைச்ச பவுட்ரு பாதாம் பிஸ்தாவிலே கொஞ்சமாக நிறுத்தி நல்லா ஸ்லைஸாக வெட்டி அது கடைசியாக அது மேலே தூவி சாப்பிட்டாலும் அந்த மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். என்னுடைய சிங்கப்பூர் ஃபாலோவர்ஸ் அவர் ஊருக்கு வந்த உடனே உங்கள் பிரியாணியை சாப்பிட்ணுன்னு சொல்லி எனக்கு ஆர்டரை கொடுத்தாரு. சூப்பராக செஞ்சு தவளக்குப்பம் காமராஜர் நகர் அங்கே அந்த அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போய் பரிமாறி சூப்பராக கொடுத்துட்டோம். இது ஒரு முழு விலாகாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடன் வந்த என்னுடைய மச்சான் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்த வீடியோ ஜீரக சம்பா அரிசியில் 10 கிலோ மட்டனை சேர்த்து ஆம்பூர் ஸ்டைலில் வடி பிரியாணி இந்த நிகழ்ச்சிக்கு தான் செஞ்சோம். இதை அளவோட செய்முறையோட தெளிவாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த வீடியோவிலையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என் வீடியோ உண்மையான கண்டென்ட்டு. ஒரு நபர் பார்த்தாலும் அந்த ஃபாலோவர்ஸ் எனக்கு போதும்னு இருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் நான் அப்படி சொல்கிறதுனால ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு யூடியூபே எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய பழைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதுனால மட்டும் இல்லை, என்னுடைய வளர்ச்சி, இந்த குட்டி பிரியாணி ஸ்டோரினுடைய யூடியூப் சேனல் வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு போய் சேரணும், வளரணும், வாழ்வாதாரம் வளர்ச்சி அடையணும், அடுத்த சந்ததி வாழணும். என்னுடைய முயற்சி அதுதான். கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி வடி பிரியாணி உங்களுக்கு அளவோடு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு 100 கமெண்ட் நீங்கள் என்னோடய பழைய ஃபாலோவர்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சூப்பராக போடுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். விழுப்புரத்துலேருந்து நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகிறோம். பிரியாணி வேட்டை ஆட போகிறோம்.